குட் மார்னிங். வெல்கம் டு அவர் ஸ்பார்க்ஸ் அகாடமி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பார்க்ஸ் ஃப்ளாஷ்பேக் செஷன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி மண்டே டு சண்டே வரை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விதமான அப்ரோச்சில் பார்க்குறோம். சிலது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணுற மாதிரி, சிலது வந்து உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃப்ளாஷ்பேக் செஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ல தான் இதை எடுத்திருக்கோம். இப்போ நம்மளோட இந்த வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரிலவெண்ட்டாக நம்ம கொடுக்குற எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஈஸியாக. அதே மாதிரி இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸை பொறுத்தளவு மண்டே டு சண்டே வரை இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன டாபிக் வேணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம டீச் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when the cement content and workability are kept constant, சரியா, சிமெண்ட்டும் workabilityயும் கான்ஸ்டன்டா வச்சிருக்கும் பொழுது the greater proportion of fine aggregate will be required if என்ன கண்டிஷன்ல அதிகமான fine aggregate நமக்கு தேவை, greater proportion of fine aggregate required அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது இதுல சிமெண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, சரியா, சிமெண்ட் கண்டென்ட்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு. அதே மாதிரி வந்து என்னது, ஒர்க்கபிலிட்டி கான்ஸ்டன்ட்னா வாட்டர்லாம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, சரியா, ஒர்க்கபிலிட்டி வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஃபைன் அக்ரிகேட்ஸை பொறுத்தளவு அந்த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், சரியா. மேக்ஸிமம் சைஸுங்கிறது வந்து என்னது, மேக்ஸிமம் சைஸுங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும், ஓகேவா. மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் இஸ் ஸ்மால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன், admixtures which cause early setting and hardening of concrete are called as, சரியா, ஒரு அட்மிக்சர் வந்து இயர்லியா செட்டிங் பண்ண வைக்குது, அதே மாதிரி ஹார்டனிங் பண்ண வைக்குது அப்படின்னா அந்த அட்மிக்சருக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. விச் மீன்ஸ் என்னது, சீக்கிரமா வந்து செட் ஆக வச்சிருது, ஹார்டாகவும் வச்சிருது அப்படின்னா அந்த நேமை வச்சு சொல்லிடலாம். இப்போ ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம ஒரு செயலை வந்து ஸ்பீடப் பண்றதுக்காக பண்ணக்கூடியது ஆக்சிலரேஷன். இப்போ பைக்லேயே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிலரேட் இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறதா வந்து என்னது, நமக்கு இயர்லி செட்டிங் அண்டு இந்த ஹார்டனிங் அப்படிங்கிறத மெயினாக ஆஃபரிங் பண்ணக்கூடியது, சரியா. இப்போ இதில் வந்துட்டு சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா நல்ல பிளாஸ்டிக் நேச்சர்ல இருக்கும். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீடார்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரீட்டைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்டோட செட்டிங் டைமை ரீட்டைன் பண்ணி வைக்கும், மெதுவாக ஸ்லோவாக செட் ஆகுற மாதிரி வைக்கும், சரி. அது தோஸ் ஆர் கால்டு ரீடார்டர்ஸ். And then third one, the yield strength of structural TMD steel bar is about, yield strength வந்து எவ்வளோ இருக்கும் இந்த TMD ஸ்டீல் பார்ல அப்படின்னு கேட்குறாங்க. 415 நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரியா. 415 நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரியா. yield strength of structural TMD steel bar. yield strength எவ்வளோ இருக்கும், 415 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். And then fourth one, brick containing large proportion of soluble solids liable to become patches on white deposit are called as, சரியா. இது வந்து ஒரு ஒயிட் டெபாசிட் நமக்கு ஃபார்ம் பண்ணும், அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. தட் இஸ் கால்டு எஃப்ளோர்ஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரி. அந்த ஒயிட் டெபாசிட் ஃபார்ம் ஆகுதுல அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா எஃப்ளோர்ஷின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த சிமெண்ட்டுக்கு மேல வெள்ளை திட்டுகள் மாதிரி இருக்கும், ஓகேவா. இதான் வந்து எஃப்ளோர்ஷின்ஸ் அப்படிங்கிறது.
இத வந்து எதனால அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சால்ட் வந்து தண்ணீல நல்லா மிக்ஸ் ஆயி, சொல்யூபிள் அப்படின்னாலே கரைஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அத வச்சு நம்ம பிரிக்க வந்து வார்பிங் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த பிரிக்கோட அந்த அ நேச்சர விட இதுல என்னாகும் அப்படின்னா, அந்த சால்ட் கன்டென்ட் அதிகமா இருக்கனால, அது வெளியில வந்து படிய ஆரம்பிச்சுரும். தட் இஸ் எஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து அந்த அளவ பொறுத்து சொல்லுவாங்க. ஸ்லைட், மாடரேட் சரியா? ஹெவி அப்படின்ற மாரிலாம் அந்த எஃப்ளோரசன்ஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து அதுல என்ன சைஸ் இருக்கு அத பொறுத்து சொல்றது. அண்ட் தென் 5த் ஒன் ஒரு மேட்ச்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட், செட்டிங் டைம், வொர்க்கபிலிட்டி, சவுண்ட்னஸ். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, லீ ஷார்ட் லேயர் அப்பரேட்டஸ், விகேட் அப்பரேட்டஸ், ஏர் பெர்மியபிலிட்டி அப்பரேட்டஸ், ஸ்லம் கோன் அப்படிங்கிற மாரி இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். வொர்க்கபிலிட்டி அப்படின்னாலே வந்து என்னது? வொர்க்கபிலிட்டி அப்படின்னாலே ஸ்லம் கோன் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரியா? அதுக்கப்புறம் ஃபைனஸ் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா, ஏர் பெர்மியபிலிட்டி அப்பரேட்டஸ்ல கண்டுபிடிப்போம். சரியா? ஃபைனஸ் அப்படின்னாலே ஏர் பெர்மியபிலிட்டி. அதே மாரி செட்டிங் டைம் அப்படிங்கிறது விகேட் அப்பரேட்டஸ். ஓகேவா? சவுண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, லீ ஷார்ட் லேயர் டெஸ்ட் அப்படின்ற மாரி இருக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் மெஷர் பண்ணுவாங்க. சரியா? அதனோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிற மாரி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, சி. அண்ட் தென் 6த் ஒன். சரியா? கரெக்ட் சீக்வென்ஸ் இன் இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரெங்த். சரி, அதுல வந்து கரெக்ட்டான அந்த இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகே, ஸோ 6th ஒன் வந்துட்டேன் அப்படின்னா consider the following strength of concrete அப்படின்னு கேட்குறாங்க. Sequence in increasing order of strength. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் அண்ட் செல் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரப்சர், அதுக்கப்புறம் சிலிண்டர் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் தான் கியூப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பி த ஆன்சர். அண்ட் தென் 7th ஒன், the effect of air entrainment in concrete is, இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ரீசிங் அண்ட் தாயிங், இம்ப்ரூவ் ஒர்க்கபிலிட்டி, டிக்ரீஸ் ஸ்ட்ரென்த். சரி, இதை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். சரி, அந்த ஏர் என்ட்ரைன்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ரீசிங் அண்ட் தாயிங், அதே மாதிரி இம்ப்ரூவ் ஒர்க்கபிலிட்டி, டிக்ரீஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 8th ஒன், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனாலே எல்லாருக்குமே தெரியும். சரியா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் செக்ரிகேஷன். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து தான் ஒர்க்கபிலிட்டி இருக்கும். மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து டியூரபிலிட்டிக்காக கண்டிப்பாக நமக்கு தேவை. செக்ரிகேஷன் அப்படின்னாலே அந்த மிக்ஸோட ஸ்டெபிலிட்டி பற்றி நம்ம சொல்லக்கூடியது. இதுக்கு டி தான் ஆன்சர். And the 9th one, the sound which contain even after source is cut off. ஒரு சோர்ஸ்ல இருந்து அந்த சவுண்ட் நின்றதுக்கு அப்புறமும் அதுல இருந்து அந்த சவுண்ட் எமிட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தட் இஸ், அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரீவெர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம இந்த ஒழுங்கா வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியம் அக்கஸ்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ the range of alumina present in good brick earth by weight, அலுமினாவோட பர்சன்டேஜ் என்ன, ஒரு பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுது அதை மேக் பண்ணோம்ல அதில் அலுமினாவோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அலுமினாவோட பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 20 to 30%. அதுக்கப்புறம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் இஸ், சரியா, சாண்ட்ஸ்டோனோட கிரஷிங் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் 65 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஓகேவா, சாண்ட்ஸ்டோனுக்கு கிரஷிங் ஸ்ட்ரென்த் 60 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் மேஜர் கான்ஸ்டிடியூன்ட் ஆஃப் சிமெண்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை, சிமெண்ட்ல மேஜரா இருக்கக்கூடியது வந்து நம்ம அந்த சீக்வன்ஸ்ல என்ன சொல்லுவோம், லைமு, அதுக்கப்புறம் சிலிக்கா, அதுக்கப்புறம் அலுமினா, அதுக்கப்புறம் ஜிப்சம், இந்த மாதிரி தான் அந்த ஆர்டர்லேயே போகும். ஸோ மேஜர் கான்ஸ்டிடியூன்ட் வந்து சிமெண்ட்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைம் தான். சரியா, சுண்ணாம்பு தான் வந்து அதிகமா இருக்கும், அதுதான் அந்த பைண்டிங் நேச்சருக்கு காரணமா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஃபார் சிமெண்ட் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட், சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து எதுக்காக சிமெண்ட்ல பண்றோம், எதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுல வந்து எவ்வளவு ஃப்ரீ லைம் இருக்கு, அதாவது அன்கம்பைன்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பைனேஷன் ஆகாம இருக்கக்கூடிய லைம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது வந்து பண்றோம். ஸோ ஃப்ரீ லைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபார் அன் எஃபெக்டிவ் வென்டிலேஷன் சிஸ்டம் the temperature difference between inside and outside should not be more than, சரி, எதுக்கு மேல போயிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எப்பயுமே இது வந்து கான்ஸ்டன்டா சொல்லுவாங்க 8 டிகிரி செல்சியஸுக்கு மேல போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சரி, ஃபார் an effective ventilation system the temperature difference between inside and outsideங்கிற வந்து நாட் மோர் தென் 8 டிகிரி செல்சியஸ். அப்புறம் 15th ஒன், சவுண்ட் அப்சார்ப்ஷன் மீன்ஸ், சரியா, சவுண்ட் அப்சார்ப்ஷன்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, சவுண்ட் அப்சார்ப்ஷன் மீன்ஸ்
ப்ரிவென்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ப்ரிவென்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா the type of grain used in congested areas, ரொம்ப நெருக்கமான பகுதிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேஸ்ட் கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உயரமா கொடிக்கம்பு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷீஃபுட் ரோலர் ஆர் யூஸ்டு ஃபார் காம்பேக்டிங். ஷீஃபுட் ரோலர் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் சாயிலை காம்பேக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ இது மெயினா வந்து என்ன அப்படின்னா கொஹசிவ் சாயிலுக்கு சூட்டபிள். கொஹசிவ் அல்லது கிளே சாயில் ஆர் ஃபைன் கிரைண்ட் சாயிலுக்கு சூட்டபிள். ஸோ அப்போ ஆல் ஃபைன் கிரைண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் 1 கியூபிக் மீட்டருக்கு பிரிக் மேசன்ரியில் நம்பர் ஆஃப் மாடுலர் பிரிக் எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்பாங்க. 500லேருந்து 550, அதாவது 1 மீட்டரு 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, 1 மீட்டர் ஹைட். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த போர்ஷன்ல பிரிக்கை ஃபில் பண்றது எவ்வளவு வேணும்னா 500லேருந்து 550 பிரிக் வேணும். அதுக்கப்புறம் அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கூல்டு ட்ரான் ஸ்டீல் வயர், இது எப்படி இருக்கும் அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த சேஞ்ச் இன் டயமீட்டர் ஆஃப் பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கூல்டு ட்ரான் ஸ்டீல் வயர் அப்படிங்கிறது வந்து என்னது? டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த சேஞ்ச் இன் டயமீட்டர் ஆஃப் பார். ஓகேவா? அண்ட் தென் 20 பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அக்ரிகேட் அப்படிங்கிறது வந்து இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் a measure of heat capacity அப்படின்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஹீட் கெப்பாசிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகேட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் a measure of its ability to conduct heat. அதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது பிரேக் த பாண்ட் பிட்வீன் அக்ரிகேட் அண்ட் ஃபேஸ். அதுக்கப்புறம் டியூரபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் அப்படிங்கிறது இட் இஸ் அஃபெக்டட் பை த டிஃபரன்ஸ் இன் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டூ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பி த ஆன்சர். அண்ட் தென் 21 as per IS 800-2007 the buckling glass for hot rolled tubular section. சரியா? ஹாட் ரோல்டு டியூப்லார் செக்ஷன் அப்படின்னா அது வந்து கம்ஸ் அண்டர் கிளாஸ் ஏ. சரி, எப்பயுமே. அதுக்கப்புறம் the most commonly used admixture which increases the workability of concrete. சரியா? இதுல எது வந்து ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ 21க்கு வந்து ஹாட் ரோல்டு டியூப்லார் செக்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து ஏ தான் வரும் செக்ஷன். அண்ட் தென் 22 வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்றது வந்து என்னன்னு கேட்குறாங்க. அது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடும். வெயிட்டா இல்லை வால்யூமா இல்லை டென்சிட்டியான்னு. சிம்பிளி வெயிட் தான். வெயிட் ஆஃப் சிமெண்ட் டு வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. Then 23 most commonly used admixture to increase the workability. சரியா, பிளாஸ்டிசைசர் தான் ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண. எப்பயுமே ரிட்டார்டர் ரீட்டைன் பண்ணி வச்சிரும், ஆக்சிலரேட்டர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்பீட் அப். ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும், ஒர்க்கபிலிட்டி இந்த பிளாஸ்டிசைசர் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணாது. அடுத்து இன்க்ரீஸ்டு ஹைட் ஆஃப் பில்டிங் ஆர் ரூம் கிவ் பெட்டர் வென்டிலேஷன் டியூ டு அந்த ஸ்டாக் எஃபெக்ட்னால. ஸ்டாக்னாலே அந்த ஹைட்டை பொறுத்து சொல்லக்கூடியது. ஸோ ஸ்டாக் எஃபெக்ட்னால தான் அது வந்து அந்த மாதிரி கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் which of the following material offer good resistance to cracking or disintegration when subjected to fire. சரியா, ஃபயர் ரெசிஸ்டன்ட் வந்துட்டாலே அஸ்பெஸ்டோ சிமெண்ட் தான், அதான் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் if an auditorium if the reverberation time works out to value greater than 5 seconds is considered. இது வந்து greater than 5 seconds very bad. அது reverberation அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா. இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன் காங்கிரீட் ரிசல்ட் இன் பெட்டர் ஒர்க்கபிள் மிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வீக் மிக்ஸா இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா ப்ளீட் ஆகி போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடா இருந்தாங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே டைம்ல எஃப்ஐஆர் செஷன் இருக்கும். வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்ல இருந்து டாபிக் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம எடுத்தது வாட்டர் சப்ளைல இருந்து எடுத்திருந்தோம். ஸோ வேஸ்ட் வாட்டர்ல இருந்து எடுப்போம். ஓகேவா, 4 டாபிக்குமே வேஸ்ட் வாட்டர்ல இருந்து தான் இருக்கும் நாளைக்கு செஷனுக்கு. ஓகே, தேங்க்யூ.